ஆவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 81:7. நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நெருக்கத்தின் காலத்தில் கர்த்தரை நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த நெருக்கத்தின் சூழ்நிலையிலிருந்து உங்களை தப்புவித்து உங்களை பாதுகாத்து அந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்கள் நெருக்கத்தின் சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு அருளினேன் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரசன்னத்தில் இருக்கிற பரலோகத்திலிருந்து அவருக்கு மட்டுமே தெரிந்த இடம், இடிமுழக்கம் உண்டாகும் இடம் யாருமே அறிய முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் நெருக்கத்தில் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த இடத்துல இருந்தும் உங்களுக்கு உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் நெருக்கப்பட்ட சூழலை கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் பரிசுத்த பர்வதத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து பதில் வருதுன்னு என்று உங்களுக்கு நீங்கள் அறிய முடியாது, உங்களுக்கு அது தெரியுமோ தெரியாது. அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் உங்களுக்கு இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு அருளி செய்வார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதபடிக்கு உங்கள் நெருக்கத்தின் காலத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு அருளி செய்வார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கெல்லாம் வெக்கப்பட்டு நின்னீங்களோ, எங்கெல்லாம் நெருக்கப்பட்டு நின்னீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.